இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பாரிசான் நேஷனலில் இருந்து மாசிசா வெளியேறுகிறதா? பாரிசான் நேஷனலில் இருந்து மாசிசா வெளியேறி பரிகத்தா நேஷனலில் இணையலாம் என்று ஆரூடங்கள் பலமாக வலுத்து வரும் வேளையில் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அந்த கட்சியின் முன்னாள் உதவி தலைவர் தீ லியான்கு அறிவுறுத்தியுள்ளார். இக்கரை மாட்டுக்கு அக்கரை பச்சை என்பது தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு சுகமாகவும் பசுமையாகவும் இருக்கும். ஆனால் சுதந்திரத்திற்கு முன்பிலிருந்து கூட்டணியில் ஓர் அங்கம் வகித்த கட்சி என்ற முறையில் தனது வரலாற்றை மாசிசா இழந்துவிடக்கூடாது என்று தீ லியான்கு வலியுறுத்தினார். கூட்டணியில் வெற்றி தோல்விக்கு மத்தியில் பாரிசான் நேஷனலில் இருந்து அக்கட்சி போராட வேண்டும். மீண்டும் மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும். அடுத்த பொது தேர்தலில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்று தீ லியான்கு கேட்டுக்கொண்டார். இன அடிப்படையிலான அரசியல் கட்சியை மலாய்க்கார அல்லாத பெரும்பாலோர் வெறுக்க தொடங்கிவிட்டனர். அதேவேளையில் ஒரு கடுமையான காலகட்டத்தில் தாய் கட்சி பிரச்சனையை எதிர்நோக்கி உள்ள வேளையில் அதனை விட்டு ஓடுவது என்பது பொறுப்பற்ற செயலாகும். சீன சமூகத்தின் பொறுப்பான கட்சி என்றால் மண்ணோடு மண்ணாக மண்மூடி போவதை விட கட்சியின் நலன் சார்ந்த அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து போராட வேண்டும். போராட்டம் மிகுந்த கட்சியே வெற்றி பெறும். பயந்து ஓடுவது இல்லை என்று தீ லியான்கு அறிவுறுத்தியுள்ளார். கோலாலம்பூர் ஐஜேஎன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மேன்மை தங்கிய புருனை சுல்தான் சுல்தான் ஹசானால் போல்கியா உடல் நலமடைய பஹாங் மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் சூறாவ்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடத்துமாறு பஹாங் சுல்தான் சுல்தான் அப்துல்லா கேட்டுக்கொண்டார். ஆசியான் மாநாட்டில் கலந்து கொண்ட போது மிகுந்த உடல் அசதிக்கு ஆளான புருனை சுல்தான் தற்போது தேசிய இருதய சிகிச்சை கழகமான ஐஜேஎனில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புருனை தலைவரான சுல்தான் ஹசானால் போல்கியா உடல் நலம் தேறி நலமுடன் மீண்டு வர சிறப்பு பிரார்த்தனை நடத்துமாறு சுல்தான் அப்துல்லா கேட்டுக்கொண்டார். அமைச்சரவையில் மீண்டும் தாம் இணையப் போவதாக கூறப்பட்டு வரும் தகவலை அம்னோ முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவரும் முன்னாள் சுகாதார அமைச்சருமான கைரி ஜமாலுடீன் மறுத்துள்ளார். தற்போது தாம் செய்து கொண்டுள்ள வேலையிலே மனநிறைவு என்றும் சில வியாபாரங்களில் தாம் தீவிர ஈடுபாடு காட்டி வருவதாகவும் கைரி குறிப்பிட்டார். தற்போது தாம் சார்ந்துள்ள துறையில் எவ்வாறு முன்னேறுவது மற்றும் அடுத்த கட்ட நிலைக்கு போவது என்பது குறித்து அதிகமாக சிந்தித்து வருவதாக கைரி தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது தாம் செய்து வருகின்ற வேலையில் மனநிறைவு கிடைப்பதாகவும் பரபரப்பின்றி விரும்பிய வேலையை செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தான்ஸ்ரீ அந்தஸ்தில் உள்ள ஒரு முக்கிய பிரமுகர் ஒருவரின் 3,20,00,000 ரிங்கிட் பெறுமானம் உள்ள சொத்துக்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM பறிமுதல் செய்தது. நெடுஞ்சாலை ஒப்பந்தம் நிறுவனம் ஒன்றில் பங்குதாரராக இருக்கும் தான்ஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட அந்த முக்கிய பிரமுகருக்கு சொந்தமான தங்க ஆபரணங்கள், சொகுசு கார்கள், விலை உயர்ந்த கடிகாரங்கள், ரொக்க பணம் முதலியவற்றை SPRM பறிமுதல் செய்துள்ளது. கில்லான் பள்ளத்தாக்கில் நெடுஞ்சாலை நிர்மாணிப்பில் முறைகேடு புரிந்துள்ளதாக அந்த தான்ஸ்ரீ மீது SPRM சந்தேகம் கொண்டுள்ளது. அந்த தான்ஸ்ரீக்கு சொந்தமான கோலாலம்பூரில் உள்ள வீட்டில் SPRM அலசி ஆராய்ந்துள்ளது. பென்ட்லி, மெர்சிடிஸ் பென்ஸ், ரேஞ்ச் ரோவர் போன்ற 70 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள சொகுசு வாகனங்களையும் SPRM பறிமுதல் செய்துள்ளதாக அதன் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தவிர மதுபான விருந்துக்கு தனியொரு பங்களா வீட்டை கொண்டுள்ள அந்த தான்ஸ்ரீ வீட்டையும் SPRM ஆராய்ந்துள்ளது. சட்டவிரோத பணத்தில் சம்பாதித்ததாக கூறப்படும் 30 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள உடைமைகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த வட்டாரம் மேலும் கூறியது. தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் நீண்டகால நிர்வாக பணியாளரும் தொழிற்சங்கவாதியும் கூட்டு சம்பள ஒப்பந்தம் மீதான பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றவரான வி. தாமாசேகரன் தேசிய தொழிலாளர் ஆலோசனை மன்றத்தில் ஓர் நிரந்தர உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். புட்டாலிஞ்சையாவிலுள்ள தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்திற்கு வருகை புரிந்த மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டத்தோ ஜி. சங்கரன் முன்னிலையில் இதனை அறிவித்தார்.
தொழிற்சங்க ஈடுபாடும் அது தொடர்பான கூட்டு சம்பள ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் மிகுந்த அனுபவம் கொண்டவரான தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் ஸ்லாங்கூர் மாநில நிர்வாக செயலாளருமான தாமாசேகரனின் அனுபவம் தம்மை பிரமிக்க வைப்பதாக உள்ளது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். இவ்வாண்டு மே 1 தேதியிலிருந்து வரும் 2027 ஆண்டு ஏப்ரல் 30 வரை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தாமாசேகரனின் பதவிக்காலம் அமலுக்கு வருவதாக அவர் குறிப்பிட்டார். 1980 ஆண்டிலிருந்து தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தில் ஈடுபாடு கொண்டுள்ள தாமாசேகரன் மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள தேசிய தொழிலாளர் ஆலோசனை மன்றத்தில் ஓர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டது மூலம் தொழிலாளர் நலன் சார்ந்த அம்சங்களை முன்னெடுப்பதிலும் அவை தொடர்பான உள்ளிட்ட கருத்துக்களை தெரிவிப்பதிலும் தாமாசேகரன் முக்கிய பங்காற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் நம்பிக்கை தெரிவித்தார். தனது பெயரை பயன்படுத்தி சில தவறான தகவல்களை வெளியிட்டு வரும் தரப்பினரை PKR கட்சியின் உதவித் தலைவரும் தொழில் முனைவர்கள் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் சாடியுள்ளார். எந்தவொரு அதிகாரப்பூர்வ ஊடக அறிக்கைகளையும் தனது அலுவலகம் மூலமாகவோ அல்லது தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தளங்கள் மூலமாகவோ மட்டுமே வெளியிடப்படும் என்றார் டத்தோஸ்ரீ ரமணன். அரசியல் ஆதாயத்திற்காக விரக்தியடைந்த பொறுப்பற்ற தரப்பினர் தம்மை பற்றி சில தவறான தகவல்களை வழங்கி வருவதாகவும் இதுபோன்ற விவரங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் டத்தோஸ்ரீ ரமணன் வலியுறுத்தினார். கடந்த வாரம் நடைபெற்ற PKR மாநாட்டின் போது கட்சி உறுப்பினர்களிடையே வலிமையை ஏற்படுத்துவதற்கு ஒருவருக்கொருவர் அவதூறு வேண்டாம் என்பதை தாம் எச்சரித்து இருந்ததையும் டத்தோஸ்ரீ ரமணன் நினைவு கூர்ந்தார். சபா சுரங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது நடவடிக்கைகளை உத்தரவிடும் ஒரு சர்வாதிகாரியைப் போல் செயல்படும் பிரதமர் தாம் அல்ல என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இன்று சபா புனாம்பாங்கில் மாநில அளவிலான காமாத்தான் கொண்டாட்ட விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் இவ்வாறு தெரிவித்தார். லஞ்ச ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள் அனைத்து அளவிலும் முழு அளவில் தொடங்கப்பட வேண்டும் என்பதே தனது அவாவை தவிர விருப்பம் போல் கைது நடவடிக்கை நடைபெற வேண்டும் என்று உத்தரவிடும் ஒரு பிரதமர் அல்ல என்பதையும் அன்வார் விளக்கினார். பினாங்கு தீவில் முதன்முறையாக ஸ்ரீ ரங்கநாத சுவாமி மடாலயத்தின் ஏற்பாட்டில் மலேசிய சிவனடியார் திருச்சபை, மலேசிய நால்வர் மன்றம் மற்றும் மை யாத்ரா எம்பயர் டிராவல் அண்ட் டூர்ஸ் ஆதரவில் எதிர்வரும் ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை திருவாசக முற்றோதல் பெருவிழா காலை 8 மணி முதல் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வு லாட் எண் 81 ஜலான் குலுகோர் புக்கிட் டம்பாரில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக ஆசி உரை வழங்க தமிழகத்திலிருந்து பொற்கிழி கவிஞர் பேராசிரியர் சிவத்திரு சோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வருகை புரியவிருக்கிறார். திருவாசக முற்றோதலுடன் நமது நாட்டின் மிகச்சிறந்த சமய சொற்பொழிவாளரும் மலேசிய நால்வர் மன்றத்தின் தலைவருமான சிவத்திரு பாலகிருஷ்ணன் கந்தசாமியின் சமய சொற்பொழிவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் எனும் முதுமொழிக்கேற்ப இறைவனால் எழுதப்பட்ட ஞான நூலான திருவாசகம் எனும் தேனை பருக அனைவரும் திரண்டு வாரீர். காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை தேநீர் விருந்துடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவேறும். நுழைவு இலவசம். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.